நான் தம்பி புதுசென்ற ஒரு கேள்வி கேட்க போறேன் இல்லையா? ஆமா, சாதாரணமா சொல்லுவாங்க ஆண்களுக்கு தான் ரொம்ப தைரியம். இது சும்மா ஒரு குருடா விடுறது, ஆண்களுக்கு தான் ரொம்ப தைரியம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே இந்த 3 பெண்கள் யாரான 3 பெண்கள் புதுசன்? கிளியோப்பா மரியாள், மகதலேனா மரியாள், சீமோனா. மற்ற சீடர்களை பத்தி நான் கேட்கலையே, ஒரு பெண்களை தான் நான் கேட்கிறேன். சலோமி, மார்க் உள்ள வாஸ்தாங்கல்ல, சலோமி என்னப்பட்ட அந்த அம்மா, மகதலேனா மரியாள், கிளியோப்பா மரியாள், சலோமி. இந்த மார்க்ல 3 பேர் தான். ஆனா லூக்காவுல பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள். எத்தனை மணிக்கு போறாங்க சொல்லுமா? காலையில 3 மணிக்கு. ஆமா, உடனே நம்ம ஆண்கள் எல்லாம் சாங்க, நாம ரொம்ப தைரியசாலிகள், நீ பொம்பளை பிள்ளை உள்ள போக முடியுங்கிறாங்க இல்லையா? அவர் எதிர்ப்பா பயப்படுறாரு. எங்க வீட்டுல கதை உங்களுக்கு கிடையாது. எங்க வீட்டுல ஒரு எலி வந்துருச்சுன்னு சொன்னா நான் ஏறி இதுல நின்றுக்குவேன் பெட்டு மேல. அதை அடிக்கிறது யார் தெரியுமா? எங்க வீட்டு மகன். அந்த எலியை அடிச்சு முடிக்க வரலாம் அவங்கள ஓய மாட்டாங்க. நான் ஏதாச்சும் ஒரு பெஞ்சிலையோ அல்லது ஒரு சேர்லையோ, ஐயர் அர்த்தமா சிரிக்கிறாரு, என்ன விஷயம் அங்கேயும் அடைக்கிறதானா? அவரே இருப்பாரா? சும்மா இருக்க மாட்டீங்க, இருக்க மாட்டேங்க கேட்டா சொல்றீங்க. உங்களுக்கு தெரியுமா எத்தனை ஆண்கள் மேலே நின்றுக்குவாங்க? அதனால சும்மா தான் சொல்றது, நாங்க ஆண்கள் எங்களுக்கு தான் ரொம்ப தைரியசாலிகள் அப்படின்னு. ஆனா இந்த பெண்களை பாருங்க ரொம்ப தைரியசாலிகளாக இல்லையா? நாம் காலையில 3 மணிக்கு எந்த ஆணும் வர வேண்டிய தேவையில்லை, நாங்கள் போவோம். ஒரு வேடிக்கை என்னன்னா, ஒரு பெண்ணாக ஒருத்தர் போனார். அவர் யாரு? அவர் யாருமா சொல்லுங்க. யோவான்ல ஒரே பெண்ணு தான். மார்க்குலையும் மத்தேயுவிலும் லூக்காவிலும் 3 பெண்கள் 4 பெண்கள். யோவான்ல எத்தனை பெண்ணு ஐயா? ஒரே பெண். அந்த பெண் பேர் என்ன? இது என்ன அம்மா இருக்கு? பைபிளை படிங்க. மகதலேனா மரியாள் இல்லையா? ஆமா, மகதலேனா மரியாள் ஒரே பெண்ணுங்க. அவ்வளவு தைரியசாலி. போவீங்களா கல்லறைக்கு? ஒத்தால போக முடியுமா? அதை பற்றி நிறைய கதையெல்லாம் வச்சிருக்காங்க. இப்ப சொன்னா நேரம் இல்லை. ஒருத்தர் ரொம்ப தைரியசாலின்னு சொல்லிட்டு, நீ கல்லறை நான் கல்லறைக்கு போறேன் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் ரொம்ப உட்காந்துருந்தாங்க. ஒருத்தர் கல்லறை வெளியே போனாராம், நான் அவ்வளவு தைரியசாலி. வெளியே ஒருத்தர் கல்லறைக்கு மேல உட்காந்துருந்தாங்க காலாடிட்டு. அப்ப இவரு போய் கேட்டாராம், என்ன அவனுக்கு பயமே கிடையாதா? இந்த ராத்திரி நேரத்துல 12 மணிக்கு கல்லறைக்கு வெளியே உட்காந்துட்டு இருக்கிறேன் காலாடிட்டு அப்படின்னு. ஒண்ணுமில்ல, ஒண்ணுக்குள்ள புழுக்கு மாதிரி வெளியே உட்காந்துருக்கேன். அப்படி கதையெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? அது நம்ம ஊருக்கே உரிய கதை. அதனால தைரியசாலிகள் இந்த பெண்கள். இந்த பெண் நிறைய தைரியசாலி. அது மாத்திரமல்ல நண்பர்களே, உயிர்த்தெழுந்த செய்தியை உலகத்துக்கு சொல்லுங்கள் என்று முதலாவது செய்தி யாருக்கு சொல்லப்பட்டது? சொல்லுங்க. பெண்களுக்கு. என்ன சொல்ல முடியலையோ? பயமா இருக்கா? சொல்லுங்க. உயிர்த்தெழுந்த செய்திய சீடர்கள், ஆண் சீடர்களுக்கு ஓடி போய் அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்று சொன்னது பெண்கள். நான் ஒரு 5-6 கேள்வி கேட்கிறேன், ஒரே பதிலே சொல்லுங்க. ஆமா, அங்க இதுக்கு போயிட்டு வேற என்ன, நம்ம அது என்ன ஊரு? சின்ன ஊர் இருந்துச்சு, எம்மாவு சீடர்கள் இல்லையா? அங்க போயிட்டு திரும்ப விழுந்தடிச்சு ஓடி வந்து இயேசுவை நாங்கள் கண்டோம் என்று சொன்னது யாரு? பெண்கள். எம்மாவு சீடர்ல ஒரு 2 பெண்ணா அல்லது ஒரு ஆண் பெண்மா அப்படின்றதுலாம் சந்தேகமான விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க இறைகள் அறிஞர்கள். அவங்க பேசட்டும். அதனால நண்பர்களே, நான் நிறைய சொல்ல வேண்டும் போல் இருக்குது. சரி, அப்படின்னா நம்முடைய நாட்டில் நம்முடைய திருச்சபைகளிலே ஏன் பெண்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் இல்லை? இப்ப ஐயத்தை கேட்கிறேன். நம்ம ஐயத்தை 150 ஆயிரத்தில் இருக்கீங்கல்ல நம்ம டயசிஸ்ல 103 ஆயிரங்களா? 103 ஆயிரங்கள பெண் ஆயிரங்கள் எத்தனை பேரு? 3 பேர். ஒரு ஆள் தானா? பாஸ்டேட் இருக்கிறது ஒரு ஆளு, கொஞ்சம் ஆர்டினேஷன் வாங்கினவங்க 3 பேர். ஏன் அப்படி? யாரா கேள்வி கேட்டீங்களா? கேட்கவே மாட்டோம். கேட்டா பிரச்சனை ஆகும் சொல்லி அப்படியே விட்டுறது. 103 ஆயிரங்களிலே ஏன் 3 ஆயிரங்கள்? கேள்வி கேட்கணும். உயிர்த்தெழுந்த செய்திய ஆண்கள் தான் போய் சொல்ல